நிறுத்தப்பட்டிருந்த டாரஸ் லாரி மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் இடிபாடுகளில் சிக்கிய 2 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாரை சேர்ந்த அருணாச்சலம், ஆசிப் அலி, முரளி ஆகியோர் சென்னை கோயம்பேட்டிற்கு காரில் சென்று கொண்டிருந்தனர். காரை ஆசிப் அலி ஓட்டிய நிலையில் ஆதனஞ்சேரி பகுதியில் சென்றபோது அவர் தூக்க கலக்கத்தில் இருந்ததால் விபத்தில் சிக்கினர். இதில் இடிபாடுகளில் சிக்கிய ஆசிப் அலி மற்றும் முரளிக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி மீட்டனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டாரத்தில் மரவள்ளி கிழங்கு விலை 1 டன்னுக்கு 1000 ரூபாய் உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சத்திரம், கொல்லிமலை பகுதிகளில் விளையும் மரவள்ளி கிழங்கு செல்லப்பம்பட்டி, ஆத்தூர், நாமகிரிப்பேட்டை உள்ள பகுதிகளில் சேகோ பாக்டரிகளுக்கு ஜவ்வரிசி, ஸ்டார்ச் தயாரிக்க அனுப்பப்படுகின்றன. இங்கு கடந்த வாரம் 12,000 ரூபாயாக இருந்த தாய்லாந்து ரக மரவள்ளி விலை தற்போது 13,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. அதேபோன்று மற்ற ரகங்களும் 1000 ரூபாய் வரையில் விலை உயர்ந்துள்ளன. இதனால் விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் சூழல் உருவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் 1 மாதத்திற்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் உள்ளூர் மக்கள் கார்களுக்கு பதிலாக 2 வீலர்களை பயன்படுத்த காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. கோடை விழா காரணமாக முக்கிய பகுதிகளில் தற்காலிகமாக சில போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. ஆயிரக்கணக்கான வாகனங்கள் உதகை நகருக்கு வருவதால் கூடுதலான போக்குவரத்து காவலர்கள் நகர் முழுவதும் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். மதுரை ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில் உள்ள திருப்பாச்சேத்தி சுங்கச்சாவடியில் பாஸ்டாக் இல்லா அரசு பேருந்துகள் தடுக்கப்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மே 1 முதல் பாஸ்டாக் இல்லாத தனியார் மற்றும் அரசு வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்படாது என்று முன்கூட்டியே அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஸ்டிக்கர் இல்லாமல் வந்த அரசு பேருந்துகள் சுங்கச்சாவடிகளில் தடுத்து நிறுத்தப்பட்டன. பின்னர் UPI மூலம் கூடுதல் கட்டணம் செலுத்திய பிறகே அவை அனுமதிக்கப்பட்டன. இதனால் ஒவ்வொரு பேருந்தும் சுங்கச்சாவடியில் அதிக நேரம் நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே காணாமல் போன முதியவர் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார். பாரண்டப்பள்ளியில் உள்ள மாந்தோப்பில் கிணற்றிலிருந்து துர்நாற்றம் வீசியதை அடுத்து பார்த்தபோது சடலம் மிதந்தது தெரியவந்தது. தகவல் அறிந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் உடலை மீட்டனர். விசாரணையில் கடந்த 7 நாட்களாக காணாமல் போன கசிநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த 75 வயதான சாமிநாதன் என்பது உறுதியானது. அவரை கண்டுபிடிக்க 10,000 ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்பட்டிருந்ததும் தெரியவந்தது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் காளிமலை கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பொங்கல் வைத்து வழிபட்டனர். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3,500 அடி உயரத்தில் உள்ள 10 காணி காளிமலை கோவிலில் அகஸ்திய முனிவர் உள்ளிட்ட 18 சித்தர்களுக்கு சங்கல்ப பூஜை, தேவி பாகவத பாராயணம் மற்றும் அன்னதானம் போன்றவை நடைபெற்றன. தொடர்ந்து தமிழ்நாடு மற்றும் கேரளாவிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் மலையேறி சென்று அம்மனை வழிபட்டனர். நெல்லை டவுனில் உள்ள கண்டியப்பேரியில் விவசாய நிலங்களில் கழுகுக்காக போடப்பட்ட 200க்கும் மேற்பட்ட கன்னிகளை வனத்துறையினர் அகற்றினர். விவசாய நிலங்களில் மர்ம நபர்கள் வைத்திருந்த கன்னிகளை பார்த்த விவசாயிகள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் விரைந்து அப்பகுதிக்கு சென்று அதனை அப்புறப்படுத்தினர். கன்னிகளை வைத்தது யார் என தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நுங்கு விற்பனை சூடுபிடித்துள்ளது. தருமபுரி, திருப்பத்தூர் தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் நுங்கு விற்பனை கடைகள் முளைக்க தொடங்கியுள்ளன. பொதுமக்கள் நுங்கை ஆர்வத்துடன் வாங்கி சாப்பிட்டு வெப்பத்தை தணித்து வருகின்றனர். புதுச்சேரி உழவர்கரை புனித ஜெயராக்கினி அன்னை ஆலய 311வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பெருவிழா கொடிக்கு சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டு கொடிமரத்தில் ஆண்டு பெருவிழா கொடி ஏற்றப்பட்டது. பெருவிழாவின் தேர் பவனி வரும் 10ஆம் தேதி நடைபெற உள்ளது.